தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு முதலாம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் சோதனைகளை சகிக்கும் தன்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து தாழ்த்தி அவரில் அன்பு கூர்ந்து அவர் சொல்லும் கட்டளைகள் கற்பனைகள் அனைத்தையும் கடைபிடித்து கீழ்ப்படிந்து வாழும்போது தேவன் நம் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம் சோதனைகள் அனைத்தையும் அவர் மாற்றுவார், சாதனைகள் ஆக்குவார். அவரை நாம் முழுமையாக பற்றிக்கொள்வோம். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் சோதனையை சகிக்கிறவர்களுக்கும் ஜீவகிரீடத்தை தருகிற தேவனவர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரையிலான வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் நம்மை நேசிக்கிறார். நம் மீது அன்பு கூர்ந்து தம் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டார். நமக்காக அவர் பாடுகளை ஏற்றார், சோதனைகளை சகித்தார். நம்மை மீட்க தம்மை அவர் தாழ்த்தினார். அவரை கிட்டி சேர நம்மை நாம் அவரிடம் அர்ப்பணிப்போம். பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்புவோம். தேவன் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் சோதனைகளை மேற்கொள்ளத்தக்கதாக அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஆலோசனைகளை தந்து வழிநடத்துவார். சோதனைகளை சகிப்போம். அந்த சோதனைக்கு தப்பும் வழியை தேவன் நமக்கு போதிப்பார். அவர் நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் தந்து வழிநடத்துவார். நம்மை நாம் தாழ்த்துவோம், அவரில் நிலைத்திருப்போம், விசுவாசம் கொள்வோம், உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஆமென்.